அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பஜாஜோட சேட்டக் ஈவி ஸ்கூட்டருங்க. இது நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணாமல் விட்டுட்டோம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ அதே மாதிரி ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா 3501ங்கிற மாடலுங்க. அதாவது 3.5 கிலோவாட்டை தான் அவங்க 35ங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க. 01ங்கிறது அதோட வேரியண்ட்டுங்க. மொத்தம் இந்த மாடலில் 35ல் வந்து 3 வேரியண்ட் வருதுங்க. 3501, 3502, 3503 அப்படின்னு மொத்தம் 3 வேரியண்ட் வருதுங்க. இது தேர்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடலாகவும், செகண்ட் மிட் மாடலாகவும், ஃபஸ்ட்டுங்கிறது வந்து டாப் மாடலாகவும் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடல் இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது என்னென்னு குயிக்காக பார்த்துட்டு நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து எடுத்து பவானி வரைக்கும் போக போகிறேங்க. கிட்டத்தட்ட பவானி கோபியை தாண்டி பவானிங்கிறது நீங்கள் மேப் சைடில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவ்வளோ கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடுமா அப்படிங்கிறத இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வண்டி எவ்வளோ ஓடும் அப்படிங்கிற சிங்கிள் ஸ்டெச்சில் 2 பேர் போக போகிறோம். என் கூட பில்லியன் ரைடரும் வராங்க. ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணி எவ்வளோ கிடைக்குதுங்கிற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜ் சேட்டக் ஈவி ஸ்கூட்டரை பற்றி சொல்லணும்னா இருக்கிற எல்லா ஸ்கூட்டர்லையும் விட இதில் ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. ஸோ வண்டி சைட் பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்லே பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியும் கொஞ்சம் நல்ல வெயிட்டான வண்டிங்க. இந்த வண்டியை பற்றி இருக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்குறது பேட்டரி அண்ட் மோட்டர் ஸ்பெக் வந்து பார்த்துடலாங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி 3.5 கிலோவாட் பேட்டரி வருது. மோட்டர் வந்து BLDC ஹப் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. மோட்டரோட பீக் பவராக 4 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதோட ஆக்சுவலாக நம்ம பவரில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 PS பவர் வந்து வருங்க. மேக்ஸிமம் டார்க்காக 20 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ரியல் டைமாக எவ்வளோ ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டரில் காட்டுறது 131 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லி ரியல் டைமில் வந்து நமக்கு TFT டிஸ்பிளேயில் வந்து காட்டுது. பட் ஆக்சுவலாக இதோட IDC ரேஞ்ச் வந்து 153. பட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் சைடில் மேப் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நாங்கள் போக போகிறோன்னு. ஸோ அதுதான் எங்களோட டெஸ்டினேஷன். அது வரைக்கும் இந்த வண்டி 2 பேர்த்த வந்து இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போகுது. நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியுமாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வண்டியில் கொடுத்துருக்க சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா LED லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாடி எல்லாமே வந்து மெட்டல் பாடி. இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து 35 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 90க்கு 90 12 இன்ச் வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ABS கொடுக்கல, பட் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து சேஃப்டி ரீதியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 90க்கு 90 12 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மேஜரான விஷயங்கள். அப்புறம் இந்த வண்டியோட சார்ஜர் வந்து பார்க்கலாம். இந்த வண்டிக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. அதாவது ஃபாஸ்ட் சார்ஜ்னா இவங்க ஜஸ்ட் கேபிள் மட்டும் கொடுப்பாங்க. இது வந்து ஆன்போர்ட் சார்ஜர் வந்து வண்டியிலே வந்துருங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ப்ளக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட் மட்டும் தான் இருக்கும். ஸோ சின்ன ஒரு ஒயர் கேபிள் தான். 3 பின்னில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு வண்டியில் வந்து அந்த பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா 3.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஃபில் ஆகிடும்னு சொல்லி பஜாஜ் தரப்பில் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ஸ்ரீ முருகன் பஜாஜ். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுக்கும் நன்றிகள். ஸோ வாங்க இந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் வந்து போகலாம். வண்டி ஆன் பண்ணிடுவோம். ஸோ வண்டி வந்து கீலெஸ் தான். ஸோ கீ வந்து என் பேக்கெட்டில் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஸ்விட்ச் அமுத்தினோடனே ஆன் ஆகிடுச்சு. பார்க்கலாம் நீட் அண்ட் க்ளீனாக குயிக்காக UI வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சுங்க. ஸோ ட்ரிப்பு வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் ஷோரூம்லேருந்து இப்போது இந்த நாங்கள் ஷூட் ஸ்பாட்டுக்கு வந்த தூரம். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து இன்னும் 128 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி காட்டுதுங்க. நாங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 131 கிலோமீட்டர் காட்டுச்சு. அப்புறம் எடுக்கும்போது பேட்டரி 100% இருந்துச்சு. கரண்ட்டில் இப்போ பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து 97% வந்து இருக்குங்க. ஸோ ட்ரிப் வந்து 3 கிலோமீட்டர் நாங்கள் ஆல்ரெடி வந்து ஓட்டிட்டோம். ஸோ டைம் நீங்கள் பார்க்கலாம் 12 மணி ஆச்சு. ரேஞ்சு 128 காட்டுதுங்க. ஸோ வாங்க நம்ம வந்து பவானிக்கு வந்து போவோம். ஸோ எவ்வளோ தூரம் வண்டி ஓடுது அப்படிங்கிற ரேஞ்ச் டெஸ்ட்டு பார்ப்போம். நான் அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஒரு 70% வந்தோடனே ஸ்டாப் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரேஞ்ச் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம கூட பில்லியன் ரைடராக வரப்போகிறது மிஸ்டர் கார்த்தி ப்ரோ. ஸோ இவர் தான் நம்ம கூட வராரு. ஸோ வாங்க நம்ம ட்ரிப்பை தொடருவோம். எவ்வளோ ஓடுதுங்கிறத பார்ப்போம். பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. 70% பேட்டரி வந்து பேலன்ஸ் இருக்குது. 30% பேட்டரி வந்து ஆல்ரெடி நம்ம காலி பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 70% இங்கே நீங்கள் பார்க்கலாம். ட்ரிப் ஏல வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் ஆஸ் ஆஃப் நவ் கவர் பண்ணியிருக்கோங்க. ரேஞ்ச் இன்னும் 61 போகும்னு காட்டுது. ஸோ இந்த ரேஞ்ச் 61 28 கூட கால்குலேட் பண்ணிங்கன்னா இனிமேல் வந்து ஒரு 89 கிலோமீட்டருங்கிறது தான் நமக்கு ஆக்சுவலான ரேஞ்சுங்கிற மாதிரி காட்டுது. பட் நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுங்கிறத வந்து பேட்டரியை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5% வரைக்குமே வந்து எவ்வளோ தூரம் வந்து போகுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க பயணத்தை தொடரலாம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீட்டரை இப்போ பார்க்கலாம். பேட்டரி பர்சன்டேஜ் பேலன்ஸ் வந்து 50% இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 50 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கோம் காட்டுது. ரேஞ்ச் இன்னும் 50 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கிட்டத்தட்ட மீட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 ஈக்குவலாக பேலன்ஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ 50 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். இன்னும் 50% பேட்டரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 50%க்கு இன்னும் 50 கிலோமீட்டர் போனாலே வண்டி வந்து டபுள்ஸில் ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃபர்தராக போவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் பேட்டரி வந்து 30% தான் இருக்குது. ட்ரிப் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோன்னா 67 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிட்டோங்க. ஸோ 70% சார்ஜ் காலி ஆகிருக்கு. 67 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகிருக்குங்க. பேலன்ஸ் இன்னும் 30% பேட்டரி இருக்குது. இப்போ ரேஞ்ச் எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 27 கிலோமீட்டர் தான் வந்து காட்டுதுங்க. பட் நாங்கள் போக வேண்டிய தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 கிலோமீட்டர் பக்கம் போகணும். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு போக முடியாது. பட் ஆனால் ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ தூரம் இது வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். பேலன்ஸ் இதுக்கப்புறம் 5% வந்தவுடனே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃபர்தராக போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் டெஸ்ட் வந்து ஒரு எண்டுக்கு வரப்போகுது. நம்ம ஓவரால் ட்ரிப் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோங்க. இந்த பேலன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் பேட்டரி இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ரேஞ்சு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இன்னும் போகுங்கிற மாதிரி காட்டுதுங்க. ஸோ டிரைவர் அண்ட் பில்லியன் 2 பேரை வச்சு ஓவராலாக 90 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3%க்குமே நம்ம ஓட்டினாலுமே கூட ஒரு 92 கிலோமீட்டருங்கிறது அப்ராக்சிமேட்டாக இந்த வண்டியோட ஓவரால் கிலோமீட்டர் வந்து அவ்வளோதாங்க கிடைக்கும் 2 பேரை வச்சு. இதுவே சிங்கிள்ஸ்னால் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகுறது என்னோடய கருத்தாக இருக்குங்க. ஸோ நான் இன்னும் சார்ஜ் போடுற ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அங்கே போய் நான் சார்ஜ் போட்டுட்டு இந்த வண்டியோட ஓவரால் சம்மரி பார்க்கலாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் சேட்டக் 3501ஓட ஒரு ஓவரால் சம்மரி பார்த்துடலாம். வண்டி வந்து நாங்கள் 90 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் ரீச் ஆகிருந்தோம். எங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4% தான் இருந்துச்சு. ரேஞ்சும் 4 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி தாங்க காட்டுச்சு. இந்த வண்டியில் மொத்தம் நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். 2 பேருமே என்னோட வெயிட் தான், ஒரு 60 கிலோ தான் இருந்தோம். வந்த ரோட்ஸுமே பார்த்திங்கன்னா பெருசாக அப்ஸு டவுன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரோட்ஸாக தான் இருந்துச்சு. நிறைய ரீஜனும் எங்களுக்கு ஆப்ஷனும் கிடைக்கல. அப்படி இருந்துமே 90 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆனது ஒரு சூப்பரான விஷயமாக தான் பார்க்குறேன். பிகாஸ் இது 3.5 கிலோவாட் பேட்டரி தாங்க. இந்த பஜாஜ் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி பேக்கப்பில் வருது. ஒன்று 3 கிலோவாட் பேட்டரியும், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோவாட் பேட்டரியும். இதில் மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3501ங்கிற டாப் மாடலுங்க. இந்த வண்டியோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,42,000 வந்து எக்ஸோரூம் வருதுங்க. சப்சிடி 5,000 போக 1,37,000 வந்து வருதுங்க. ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது 1,47,000 வருது. எக்ஸாக்டான ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கிற எல்லா யங்ஸ்டருக்குமே செட் ஆகுங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிட் சைஸ் ஸ்கூட்டர். ஸோ நீங்கள் லேடிஸ் ஓட்டினாலும் சரி, ஜென்ஸ் ஓட்டினாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு அடாப்டிவ் சைஸில் தான் இருக்குது. அதே மாதிரி ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, நம்மளோட அப்பாக்கள் அம்மாக்கள் யாராவது ஓட்டுறாங்கனாலும் இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ யாருக்குமே செட் ஆகாது நம்ம சொல்லவே முடியாது. கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ வாரண்ட்டி தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் 50,000 வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டியை தராங்க. நீங்கள் அதை வந்து 2 வருஷத்துக்கு அடிஷ்னலாக எக்ஸ்டெண்டும் பண்ணிக்க முடியும். ஓவராலாக நீங்கள் 5 வருஷத்து வரைக்கும் இந்த வண்டியை வந்து நீங்கள் வாரண்டியில் இது பண்ணிக்கலாங்க. இந்த வண்டி வந்து யார் இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ முருகன் பஜாஜ் மேட்டுப்பாளையம். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றிகள். இந்த வண்டி வந்து மேக்ஸிமம் 90 கிலோமீட்டர் தான் போகுங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்டு. இதுவே சிங்கிள் பர்சனாக இருந்தாங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த வண்டி போகும். பட் நான் யாரையும் 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60லேருந்து 55 இருக்கும் போதே நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆயிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டெச்சில் போயிட்டு யூட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்தால், சப்போஸ் நீங்கள் 80 கிலோமீட்டர் கூட நீங்கள் சிங்கிள்ஸில் தாராளமாக போகலாம். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த 3.5 கிலோவாட் பேட்டரி எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3.5 மணி நேரத்தில் ஃபில் ஆகுங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு 1 ஹவர் தான் சார்ஜ் போட்டோம். 35% பக்கமே ஃபில் ஆகிடுச்சு ஈஸியாக. ஸோ 3.5 மணி நேரத்தில் ஓவராலாக வண்டியோட ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும். பிகாஸ் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற மாடல் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங்னா நீங்கள் நினச்ச மாதிரி வெளியில் இருக்கிற எல்லா பக்கமும் நெட்வொர்க் கிடையாது. இவங்க கொடுத்துருக்க கேபிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பிகாஸ் இது டாப் மாடலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க. மேலும் இந்த வண்டியை பற்றி இருக்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது என்ன வண்டி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணலாங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.